வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து நாங்கள் வளர்க்கக்கூடிய பட்ஜீஸாக இருந்தாலும் சரி, கொக்டெயிலாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஃபிஞ்சஸ் இது போன்ற சின்ன செல்ல பிராணிகளை வந்து பறவைகளை நாங்கள் ஒரு நோய் வந்த பிறகு எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கும் நோய் வர முன்னுக்கு நாங்கள் அதை பாதுகாத்து கொள்வதும் நோய் வர முன்னுக்கு நாங்கள் பாதுகாத்து கொள்வது சிறந்த முறையாக இருக்கும். என்ன சொன்னால், ஒரு நோய் வந்த பிறகு அதை வந்து அதோட உடம்பை வந்து திரும்ப நாங்கள் பழைய நிலைமைக்கு கொண்டாடுறதை விட நோய் வர முன்னுக்கே சில இயற்கை மூலிகைகளை கொடுத்து அதுக்கு வந்து நோய் வராமல் தடுத்து கொள்ளலாம். அப்படியான சில மூலிகைகள், சில டிப்ஸை தாரேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெய்லி அன்றாடம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவில் இது போன்ற மூலிகைகளை நீங்கள் ஆட் பண்ணுறதால கூடுதலாக வந்து நோய் வராத தன்மை வந்து 90% குறையும். பட்ஜீஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், மழை காலங்களில் கண் வருத்தம் வரும், மற்றது முடி கொட்டுறது, மற்ற நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படியான பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நாங்கள் சில மூலிகைகளை பயன்படுத்தும் போது இந்த நோய்கள் குறையுதுன்னு சொன்னால், நாங்கள் முன்னாலேயே மூலிகைகள் பயன்படுத்துறது எவ்வளோ சிறந்தது. இதில் நீங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், கற்றாழை இருக்குது தானே, சேட்டு கற்றாழைன்னுவாங்க, சில இடங்களில் சோட்டு கற்றாழைன்னு சொல்லுவாங்க. அந்த கற்றாழை எடுத்து அதில் தண்டை வெட்டிட்டு சாரை மட்டும் நல்லா எடுத்துக்கொள்ளுங்கள். சாரை எடுத்துகிட்டு என்ன செய்யுங்க, நல்லா ஒரு கரண்டியால் நல்லா அதை வந்து நல்லா தண்ணியாக்கி கொள்ளுங்கள். தண்ணியாக்கிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணியில் வந்து ஒரு சொட்டு கலந்து விட்டிங்கன்னா சொன்னால் சரி, அதில் இருக்க சத்து வந்து நல்ல இயற்கை மருந்து, நல்ல ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும். அதனால் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பேர்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து ஒரு நீங்கள் இப்போ பேர்ட்ஸுக்கு வந்து மரக்கறிகள் வைப்பீங்க, சில நேரம் கேரட் அதுகள்லாம் வைக்கிறீங்க. அப்படி நீங்கள் வைக்கும்போது அதையும் கற்பூரவள்ளியிலே இருக்குது தானே, கற்பூரவள்ளியிலேயே வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதையும் வந்து கேஜுக்குள்ளே போட்டு விடுங்க. அதுவாக எடுத்து சாப்பிடும். இது நீங்கள் போடுறதால அது சளி தொல்லையோ அதுகள் மற்ற இந்த மழை காலத்தில் வந்து நிறைய காய்ச்சல் மாதிரி வருத்தங்கள் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த டைமில் வந்து இந்த கற்பூரவள்ளியில் வந்து நல்லா வேலை செய்யும். நல்லா வேலை செஞ்சு கூடுதலாக வந்து வருத்தம் வர்றது வந்து குறையும். அடுத்தது வந்து துளசி சாறு, துளசி செடி இருக்குது தானே, கூடுதலாக நாங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு வச்சு கும்பிடுவோம். அப்படியான துளசி மரத்தில் சாறு எடுக்கணும். அதாவது இலையை எடுத்து நல்லா ஒரு அம்மி இல்லாட்டி மிக்சியில் போட்டு அடித்தாலும் சரி, அடித்து அதில் சாரை தனியாக எடுங்க. சாரை தனியாக எடுத்து அதையும் ஒரு வீக்லி ஒரு டைமில் தண்ணியில் கலந்து வச்சிங்கன்னு சொன்னால் அது நல்லா கூடுதலாக வந்து அதை குடிக்கிறதால நிறைய சக்திகள் வந்து பேர்ட்ஸுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதையும் ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக வந்து நீங்கள் வந்து உங்களோட கேஜ் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் க்ளீன் பண்ணாமல் அதில் கழிவுகள் வந்து கூடுதலாக இருக்குமா இருந்தால் அந்த கழிவுகளால் வந்து நிறைய வருத்தங்கள் வந்து பேர்ட்ஸ் டெத்தாக இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணணும் இல்லாட்டியும் இப்போ ஒரு மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் க்ளீன் பண்ணுறீங்கன்றாலும் அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கெமிக்கல் மருந்துகளை போட்டு க்ளீன் பண்ணாங்க கேஜை. நீங்கள் கீழ் பக்கங்கள்லாம் க்ளீன் பண்ணும்போது கெமிக்கல் மருந்தை போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னு சொன்னால் பேர்ட்ஸுக்கு வந்து அந்த கெமிக்கலால் ஏதாவது பாதிப்புகள் வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் இயற்கையான முறையிலேயே அந்த கூண்டை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கொள்ளலாம். அது எப்படின்னு சொன்னால், மஞ்சள் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல மஞ்சள் எடுத்துகிட்டு அதோட ஒரு வேப்பமிலை ஒரு கொஞ்சம் கொத்து எடுத்து ரெண்டையும் சேர்த்து அவிக்கணும். ஒரு 1/2 hour அவிச்சாலும் காணும். நல்லா அவிச்சு ஆவி வரும்போது எடுத்து வடிகட்டி போட்டு அந்த தண்ணியால் கேஜை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி க்ளீன் பண்ணுறதால அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் அழிக்கப்படும். இயற்கையான முறையில் அழிக்கப்பட்டு நீட்டாக இயற்கையான முறையில் அழித்ததும் இல்லாமல் பேர்ட்ஸுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. அதால் வந்து எறும்பு தொல்லையும் வராது. அடுத்தது பல்லி தொல்லை, இது போன்ற சின்ன சின்ன பிராணிகளால் தொல்லையில் வர்றதும் தடுக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் தெரியும் இது போன்ற வீடியோவை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.